உங்க பிசினஸ் இன்னைக்கு ஒரு பிஸியான டே. ஆனா உங்க ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ப்ராசஸ் ஆகுது. உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹேப்பியா இருக்காங்க. உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டென்ஷன் ஃப்ரீயா வொர்க் பண்றாங்க. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். அப்படிதான் நினைக்கிறீங்க? உங்களுடைய பிசினஸோட மெயினான ஃப்ளோஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி, உங்க கஸ்டமர்ஸ ஹேப்பியா வச்சிருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹலோ எவ்ரிவன். நான் அப்துல். இந்த பாட்காஸ்ட்ல ஓன் சாட்லேருந்து ரஃபி நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணலாங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துலாம். வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் யூசர் பேஸ் வந்து இந்தியா தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்ரி டே 20 மினிட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டிஜிட்டல் வெல் பீயிங்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் யூஸ்டு ஆப் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வாட்ஸ்அப் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் பர் டேக்கு ப்ராசஸ் பண்ணுற மெசேஜஸ் அந்த கவுண்ட் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 350 மில்லியன் பை 2025. அதான் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்தியாவோட அப்ரோச் டுவார்ட்ஸ் இ-காமர்ஸ் நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இ-காமர்ஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டிஜிட்டலைசேஷன் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பை 2026 இந்தியாவோட இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கோயிங் டு பி 24 பில்லியன். இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட யூசர் பேஸ் வந்து கரண்ட்லி 2.4 பில்லியன். இந்த 2.4 பில்லியன் யூசர் பேஸுங்கிறது எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எங்கே கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட க்ரோத் சைடில். ஸோ அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்பை க்ரோத் சேனலாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே ஒரு ஃபீஸிபிளான மெத்தடாக இருக்கும். இப்போ ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும், இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இப்போ ஜெயண்ட் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய இ-காமர்ஸில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்காங்கன்னா அவங்களுமே வாட்ஸ்அப்பை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மாக பார்க்குறாங்க அவங்க. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட இக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நார்மல் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து பர்சனல் அண்ட் கேஷுவல் மெசேஜிங்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் அப்படிங்கிறது லிமிடெட் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸோட ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் செக்மெண்ட்டில் இருக்க பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட். நார்மல் வாட்ஸ்அப் இருக்கட்டும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து வாட்ஸ்அப் சர்வீஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்குன்னு டெடிகேட்டட் அப்ளிகேஷனும் இல்லை. இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை ஒன் சாட் மூலிமா பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் சாட் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் கஸ்டமர் ஜேர்னியை வாட்ஸ்அப்பில் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஓன் சாட் மூலமாக அவங்களோட கம்ப்ளீட் வாட்ஸ்அப் ரிலேட்டட் ஜேர்னியை வந்து அவங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஓன் சாட் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து 3 மெயினான விஷயங்கள். ஒன்று வந்து கஸ்டமர் அக்யூசிஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன். இந்த 3 விஷயங்களையும் பிஸ்னஸ் ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ ஒன் சாட்டில் நம்ம கிட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கம்பேர் டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் மேலே ஒன் சாட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் ஷேர்டு டீம் இன்பாக்ஸ், வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டு, வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸ், வாட்ஸ்அப் ஒர்க் ஃப்ளோஸ், வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ், வாட்ஸ்அப் காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் சாட் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்லாம் பில்ட் பண்ணியிருக்கு. ஜென்ரலாகவே எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து அவங்க கேட்டாங்கனாலே உடனே ஒரு 1000 பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும், நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் ரன் பண்ண போகிறேன், ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் அனுப்பணும். இது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் வந்து உடனே வருது. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும், பல்காக மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 1000 மெசேஜஸ் பர் கிளிக்கில் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புடைய கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது, வாட்ஸ்அப்போட பாலிசிக்கு அகேன்ஸ்ட் ஆனது. இதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து மெட்டாலே வாட்ஸ்அப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்பர் பேன் ஆகும், பிராண்டோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸோட ஒரு சின்ன டிஸ்கஷனில் இருந்தபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து இது மாதிரி தே ஆர் நாட் அவேர், இந்த செக்மெண்ட் பற்றி அவங்களுக்கு ஐடியா இல்லை. வாட்ஸ்அப்பில் ப்ரொமோட் பண்ணுங்கிறது மட்டும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ரொமோட் பண்ண மட்டும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பிளாஸ்ட் மெசேஜஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த நம்பர் வந்து பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் நம்பரோ ரெகுலேட்டட் நம்பரோ கிடையாது. அது ஒரு நார்மல் வாட்ஸ்அப் ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஓகே. செகண்ட் டைம் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்பர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு 2-3-4 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரிகவர் பண்ணுறாங்க, திரும்ப அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் திரும்ப பிளாக் ஆகிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 தடவைக்கு அதுக்கப்புறம் 4வது தடவை இன்னொரு நம்பர் வாங்கி அனுப்புறாங்க. இப்படி புது நம்பர்ல மெசேஜ் போகும்போது அவங்களோட எண்ட் கஸ்டமர் வந்து சஃபர் ஆகுறாங்க. இது உண்மையிலே இவங்க தான் அனுப்புறாங்களா? இது இவங்கள்ட்டேருந்து வர மெசேஜ் அத்தன்டிகேட்டட் மெசேஜ் தானா? ஏன்னா நிறையா வாட்ஸ்அப்ல வந்து நிறையா ஸ்கேம்ஸும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஸ்டெப் எடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுக்குது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ரெகுலேட்டட் கிடையாது. வாட்ஸ்அப்போட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் கிளியர்லி ஸ்டேட்டட் தே கேன் சூ. ஒரு அன்ரெகுலேட்டட் மெத்தடில் ஒரு பாலிசி வயலேஷனோட நீங்கள் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுனால யார் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி மேலேயும் யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும் வாட்ஸ்அப் வந்து சூ பண்ண முடியும் அப்படின்னு 2019 அவங்களோட வெப்சைட்டில் வந்து அவங்க ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓன் சேனல்லே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் வந்து மோர் தென் 1000 பீப்புள்ஸ்க்கு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணலாம். நீங்கள் ஈவன் உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் இப்போ கேம்பெயின் ஒரு 1000 பேருக்கு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ட்ரேசபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை பேருக்கு மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு, அதில் எத்தனை பேருக்கு டெலிவர் ஆயிருக்கு, எத்தனை பேர் ரீட் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைசபிள் மெசேஜ் லைக் நார்மல் மெசேஜஸ் நீங்கள் அனுப்பலாம், இல்லை மல்டிமீடியா மெசேஜஸ் வீடியோ இமேஜ் இல்லைனா ஒரு பிடிஎஃப் வச்சு நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி நீங்க பட்டன்ஸ் வச்சு அனுப்பலாம். இப்போ அந்த மாதிரி மெசேஜ் நீங்க அனுப்பும்போது அந்த பட்டன்ஸ் எத்தனை பேர் வந்து அந்த பர்టిక్యులர் பட்டனை கிளிக் பண்ணாங்க முதல்ல அந்த டீடைல்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மோட பிரைமரி ஃபீச்சராக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி 1000 பேரோ இல்லை 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சாலோ எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களால் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ் யூ கேன் பர்சனலைஸ். ஸோ இமேஜின் சிச்சுவேஷன் வேர் யூ சென்ட் அ மெசேஜ் டு கஸ்டமர் சேயிங் ஹலோ கஸ்டமர் திஸ் இஸ் யுவர் ஆர்டர் அண்ட் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களால் நார்மலாக மெசேஜ் பண்ண முடியும். பட் வித் பர்சனலைசேஷன் எப்படின்னா ஹலோ அப்துல் யுவர் ஆர்டர் நம்பர் 345 ஹாஸ் பீன் ரெடி அண்ட் இட் வில் பி ஷிப்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே. ஸோ இந்த மாதிரி மோர் பர்சனலைஸ்டா அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் த ஹெல்ப் ஆஃப் ஓன் சாட் உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓன் சாட் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பிஸ்னஸ்க்கு கிரீன் டிக்கோட ஒரு அஃபிஷியல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க கஸ்டமர் அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் நம்ம சப்போர்ட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறது வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அத்தன்டிசிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் வில் ஆட் அ வேல்யூ இன் அவர் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு அத்தன்டிசிட்டி கிரியேட் பண்ணுறது தானே ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒன் சைடை பொறுத்தவரையும் வாட்ஸ்அப் கேம்பெயின் பல்க் மெசேஜிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, அதுலேருந்து வந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டை ட்ரிகர் பண்ணலாம். அந்த பாட்டை ட்ரிகர் பண்ணி அந்த மேபி அந்த பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கன்வர்ஷன் பாட்டாக இருக்கலாம். அந்த பாட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட நோ கோட் சாட் பாட் பில்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. உங்களுடைய அந்த ஃப்ளோவில் கான்செப்ட்ல நீங்கள் கிளியரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு பாட்டே டெவலப் பண்ணி நீங்கள் லைவ்ல டெப்ளாய் பண்ணலாம். நீங்கள் பாட்டுன்னு சொல்லும்போது தான் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்டோருக்கு ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களோட பிஓஎஸ்லேருந்து அவங்க லாஸ்ட்டாக அசியூம் இட் இஸ் ரீட்டைல் ஸ்டோர். ஓகேவா? அந்த ரீட்டைல் ஸ்டோர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆஃபர் எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக மோர் தென் 5000 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஜேர்னியாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னா பை யூசிங் திஸ் சாட் பாட் அண்ட் ஆல் நம்ம பிஓஎஸ்லேருந்து எய்தர் எக்ஸல் வழியாவோ இல்லை ஒன் சாட்டோட ஏபிஎஸ் வழியாவோ நம்ம டேட்டாவை புல் பண்ணிக்க முடியும். டேட்டா புல் பண்ணி லாஸ்ட் ஒன் கஸ்டமர் பர்ச்சேஸ் டேட்டா ஃபுல் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒன் சாட்ல நம்மளால செக்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கஸ்டமரோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி கஸ்டமரோட டேட்டா பேஸ் பண்ணி அவங்கள குரூப் பண்ற ஒரு ஃபீச்சர் தான். ஸோ கஸ்டமர் ஹூ ஆர் பர்ச்சேஸ் மோர் தென் 5000 rupees அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்றோம். ஸோ ஹை வேல்யூ பர்ச்சேஸ் கஸ்டமர் அப்படின்னு. ஸோ இந்த கஸ்டமருக்கு என்ன பண்றோம்னா வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்றோம். அந்த கேம்பெயினோட ரெஸ்பான்ஸை வச்சு ஒரு பாட்டை ட்ரிகர் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட நம்பரை எடுத்து பிஓஎஸோட கம்யூனிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் அங்கே பிஓஎஸ் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஆஃபரை ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல திரும்ப அனுப்பும். ஸோ ஆக்சுவலா இதை எப்படி நார்மலா பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் சொல்லுவாங்க, அந்த பிசினஸ் வந்து எய்தர் அந்த ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் இல்லைனா மெசேஜ் பண்ணி கேட்கணும். அந்த ஒரு ஏஜென்ட் போய் அதை அவங்க பிஓஎஸ்ல செக் பண்ணி அதுக்கப்புறம் இதான் அவங்க ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சின்ன சாட்பாட் மூலமா இந்த கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து நம்ம நோ கோட்ல ரொம்ப ஈஸியா பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏஜென்ட் சொல்லும்போது ஒரு விஷயம் வருது. இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராடக்ட் என்கொயரிக்காக மட்டுமே மெசேஜ் பண்ணவும் சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஒரு வெண்டார்ஸ் கூட அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், அவங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சில எதுவும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது டீம் இன்பாக்ஸ்ங்கிற ஃபீச்சர் வந்து நம்ம ஒன் சாட்டில் இருக்குது.
அந்த ஃபீச்சர் என்ன பண்ணுன்னு சொன்னா, நீங்க ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் லாகின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க, சேல்ஸ் டீம் இருப்பாங்க, அக்கவுண்ட்ஸ் டீம் இருப்பாங்க, ஆப்பரேஷன் டீம் இருப்பாங்க. அப்ப நம்ப இந்த பாட்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர் என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்களோ, எத பத்தி அவங்க கொரி ரைஸ் பண்ணாங்களோ, அந்த கொரிய பேஸ் பண்ணி நம்ப ரெஸ்பெக்டிவ் டீமோ இல்ல பெர்சனுக்கோ நம்ம வந்து அசைன் பண்ணலாம். அப்ப அதுலேருந்து இப்ப அந்த லீட டேக் ஓவர் பண்ணி, அவங்க கேட்கக்கூடிய அந்த கொரிக்கு அட்ரஸ் பண்ணி, கஸ்டமரோட என்ன கொரிக்காக வந்தாங்களோ, அது நம்ம டீம் இன்பாக்ஸ் மூலியமா நம்ம அத அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டீம் இன்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் மெசேஜ் என்ன இன்டென்ஷனுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு கரெக்டான ஏஜென்ட்டுக்கு நம்மளால அந்த கான்வர்சேஷன் அசைன் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ சம் பிஸ்னஸ் வந்து P1 கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது ப்ரையாரிட்டி 1 கஸ்டமர்ஸ்க்கு, விஐபி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஐ மீன் டெடிகேட்டட் ஏஜென்ட்ஸ் வச்சு சப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லை செகண்ட் லெவல் கஸ்டமர், நியூ கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, கஸ்டமர் செக்மெண்ட் பேஸ் பண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்ட் அசைன் பண்ண முடியும். இப்போ P1 கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட இந்த ஏஜென்ட் தான் கான்வர்சேஷன் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் போய் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் ஒரு 5 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. ஒரு சேல்ஸ் பர்சனும் 10 பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காமன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் எல்லாம் மெசேஜ் போடுவாங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் போய் இது என்னோட கஸ்டமர்னு எடுத்து அவங்க கஸ்டமர் திரும்ப கான்டாக்ட் பண்ணுவார். அந்த குரூப்பில் நிறைய மெசேஜஸ் போகிறதுனால சில சமயத்தில் அந்த கஸ்டமரோட கொரி அட்ரஸ் பண்ணாமல் கூட போகலாம் இல்லையா? பட் இங்கே என்ன ஆகும்னா, ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு ரெலவெண்ட்டான சேல்ஸ் பர்சன் யாருன்னு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி டேரெக்டாக அந்த கான்வர்சேஷன் அந்த சேல்ஸ் பர்சனுக்கே போய் அசைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் கஸ்டமர் மெசேஜ் பண்ணோன்னே ஓன் சேட்டில் ஒரு சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, கஸ்டமர் மெசேஜ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டிக்கெட்டாக கிரியேட் ஆகும். ஐ மீன் அந்த ஏஜென்ட்டுக்கு போய் அசைன் ஆகும். அந்த ஏஜென்ட் அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறாரு, அந்த கான்வர்சேஷனை எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாரு, ஒரு மெசேஜுக்கு இன்னொரு மெசேஜுக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ டைம் அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் வந்து நம்மளால ஓன் சேட்டில் வந்து பார்க்க முடியும். எய்தர்வே இப்போ கஸ்டமர் வந்து டிலே பண்ணியிருந்தாலோ, இல்லை நம்ம ஏஜென்ட் வந்து டிலே பண்ணியிருந்தாலோ, நம்மக்கிட்ட ட்ராக் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கை பேஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டமை இன்னும் நம்ம வந்து சரிப்படுத்தி நல்ல ஒரு எஃபிஷியண்டான கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து நம்மளால் டெலிவர் பண்ண முடியும். இது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ நீங்கள் கூட அன்னைக்கு சொன்னீங்களா அப்துல், இந்த ChatGPT, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சாட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ண முடியுமா நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஹியூமன் ஏஜென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஹியூமன் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கொரிஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏஐ ஏஜென்ட் உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கு உங்களோட டேட்டா பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கஸ்டமரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம ஒன் சேட்டில் பண்ணிக்கலாம். சிஆர்எம் இருக்குது, பேசிக் சிஆர்எம் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட லொக்கேஷன் சேவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய இமெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சேவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஓன் சேட்டில் நம்ம அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 11 டைப்பில் வந்து டேட்டாஸ் அவங்க சேவ் பண்ணலாம். அப்போ எல்லாத்துக்கும் வித் வேலிடேஷனோட அவங்க சேவ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கஸ்டமரோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் தான் அவங்க சேவ் பண்ண முடியும். இதை ரேதர் அதில் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு எரர் வரும். இந்த மாதிரி கஸ்டமர் டேட்டாஸஸ் நம்ம ஓன் சேட்டில் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். நம்ம ஸோ அதான் நம்ம பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மோட ஃபீச்சர்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இதில் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஆன் த ஹோல் வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்ல வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். படித்தது வந்து திருச்சி, இனிஷியலாக சென்னையில் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போல்லாம் எப்போல்லாம் நான் ஊருக்கு வரணும், அப்போல்லாம் வந்து எதர் நான் ட்ரெயினில் வருவேன், இல்லைனா பஸ் டிக்கெட் புக் பண்ணி வருவேன். ஸோ அப்போ நான் எவ்ரி டைம் நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது இனிஷியலாக நான் சொல்கிறது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் ரெட் பஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் டிக்கெட் புக் பண்ணுறேன். இப்போ ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறேன் அப்படின்னா புக் பண்ணுற டிக்கெட் புக் ஆகிடும். ஆனால் நான் பஸ் ஸ்டாப்புக்கு போன அப்புறம் தான் நம்ம டிக்கெட் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இமெயிலில் போய் தேடணும். இமெயில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ப்ரொஃபஷனல் இமெயில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம், பர்சனல் இமெயில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இது கிடையாது. அப்போ ஒரு நாள் திடீர்னு கொஞ்சம் கேப்பில் என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வந்துடுது. ரொம்ப ஈஸியாகவே என்னால் அக்சஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் தான் வீட்டை விட்டு வெளியே தங்கியிருக்கோம். அப்போ வீட்டில் ஆப்வியஸாக பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்பவே ஒரு கன்வீனியன்ட்டாக இருந்தது. இப்போ ரெட் பஸ்ஸில் எப்படி அந்த ஜேர்னி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிக்கெட் புக் பண்ண உடனேயே புக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க வித் டிக்கெட்டோட. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி டிக்கெட்டை வந்து திரும்பவும் அமைச்சு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வித் எங்க பிக்கப் லொகேஷன் என்ன, பிக்கப் டைமிங் என்ன, உங்களோட புக்கிங் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் போய் ஜேர்னி முடித்த உடனேயே ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறமா இல்லை ஒரு அது டிபெண்ட்ஸ், ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சு கூட நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ கூட அவங்க வந்து கஸ்டமர் ஃபீட்பேக், இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, டிரைவர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஆஸ் அ கஸ்டமராக கான்ஸ்டன்ட்டாக நான் எங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவேனோ அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு பிஸ்னஸால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் கீழே வந்து மேனேஜ் புக்கிங் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் புக்கிங்கை ரீஷெடியூல் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு அப்ளிகேஷனில் போய் செய்ய வேண்டிய வேலை ஜஸ்ட் நீங்கள் ஓவரால் ஒரு வாட்ஸ்அப் சேட்டில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதை பண்ணிக்கலாம். இந்த கன்வர்சேஷனல் காமர்ஸ்ங்கிறது வந்து டே பை டே இட் இஸ் எவால்விங். இப்போ இனிஷியலாக வந்து ப்ராட்காஸ்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சேனலாக இல்லாமல் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பாட் இருக்குது, வாட்ஸ்அப் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. இப்போ ரெட் பஸ்ஸோட சினாரியாலாம் வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஃப்ளோஸ். ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு இடத்துல நடக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்னொரு ஆக்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் நடக்குது. செர்டன் டிலேக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த பீரியாடிக் இன்டர்வல்ஸில் கஸ்டமருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வாட்ஸ்அப் ஒர்க் ஃப்ளோஸ். இப்போ ஓன் சாட்ல வந்து இந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் நம்ம நோ கோட்ல பில்ட் பண்ணலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணணும், ஆன்லைனில் சேல் பண்ணணும்னா எடுத்தோம் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து நம்ம ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ணுவோம். ஆப்வியஸாக ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ணுவோம், இல்லைனா ஆன்லைனில் ஏதாவது ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அந்த வெப்சைட்டில் சேல் பண்ணணும்னு நினைப்போம். ஓகேவா? ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டாலே, ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டாலே சேல்ஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை இல்லையா. நம்ம வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணணும். இல்லை ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணுறோம்னா அந்த மொபைல் ஆப்பை ப்ரொமோட் பண்ணணும். அந்த மொபைல் ஆப்பை எல்லா கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆஃபர்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஆஃபர்ஸை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஆர்டரிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இனிஷியலாக அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்லேயே வந்து யூ நீட் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ இப்போ ஓன் சாட்டில் நம்ம வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் இகாமர்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஷேரிங் ப்ராடக்ட் கேட்டலாக் கிரியேஷன், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், டெலிவரி மேனேஜ்மெண்ட், பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸோட காமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் வாட்ஸ்அப்லேயே கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்குவோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்களோட ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டமை வாட்ஸ்அப்பில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஓன் சாட் மூலமாக வித்தின் 15 மினிட்ஸில் அவங்களால ஒரு கம்ப்ளீட் இகாமர்ஸ் ஜர்னியை வாட்ஸ்அப்லேயே பில்ட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆன்லைன் சேல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் பண்ணுவாங்க, இல்லைனா ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த பிளாட்ஃபார்மில் போய் என்ரோல் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இனிஷியலாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தாலும் ஓவர் தி பீரியட் வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினில் ஒரு 24% to 25% வந்து ஷேர்ஸ் வந்து அந்த டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த எந்த ஹர்டிலுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்களால ஒரு இகாமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வாட்ஸ்அப்பில் கிரியேட் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஈவன் தோ கஸ்டமர்ஸ் வந்து ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் தே ஆர் நாட் ஆர்டரிங் டைரக்ட்லி டு த ரெஸ்டாரண்ட்ஸ், தே ஆர் ஆர்டரிங் ஒன்லி ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க எப்படின்னா, நான் இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணேன், அந்த ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணேன், அதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு 50% ஆஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சே வராது. ஸோ இதனால அல்டிமேட்டா கஸ்டமரோட கண்ட்ரோல், கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சுத்தமா இல்லாமலே போயிடும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவங்க ஒரு கஸ்டமர் ரீடார்கெட்டிங் பண்ணால் கூட அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை, கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ட்ரெடிஷ்னல் ஆர்டரிங் பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்டர் வரும், அதை ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் பார்த்து அவங்களோட பிஓஎஸில் கிரியேட் பண்ணணும். அந்த பிஓஎஸ் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டோக்கன் கிரியேட் ஆகும். அவங்க ஃபுட் ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து ஒரு டெலிவரி ஏஜெண்ட்டை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபுட்டை கொடுக்கணும். அவர் போய் அவங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வராருன்னு சொல்லணும். இப்போ இவ்வளோ ஹர்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி ஓன் சாட்டில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஆர்டரிங் சிஸ்டமாக நம்மளால் நோ கோட்லேயே பில்ட் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வராங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொண்டு வரதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு QR கோட் மூலமாக கூட உங்கள்கிட்ட உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களால லேண்ட் பண்ண முடியும். அவங்க உங்கள் நம்பருக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ பாட் டேரெக்டாக அவங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணி அவங்க என்ன இன்டென்ஷனுக்கு வராங்க, ஃபுட் ஆர்டர் பண்ண வராங்களா, இல்லை வேறு எதுவும் ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா,
அப்படிங்கிற மாதிரி இன்டென்ட் டிடெக்ஷன் எல்லாம் பாட் பண்ணிட்டு அவங்களுக்கு கேட்லாக ஷேர் பண்ணும். ஸோ அந்த கேட்லாக பார்த்துட்டு அவங்க அந்த கேட்லாக் உள்ள அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரோட டோட்டல் வேல்யூக்கு வந்து பேமெண்ட் லிங்க் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட அட்ரஸ் பேஸ் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் எதுவும் டெலிவரி சார்ஜஸ் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ நிறைய டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து டன்ஸோ, போர்ட்டர். இப்போ கஸ்டமரோட அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்மளால அந்த டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் என்ன சார்ஜ் பண்ணுறாங்கிறத ஆர்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு ஆஃபர் அ ஃப்ரீ டெலிவரி, you can have a control, or if you want to charge some amount to the customer, you can still have a control. So customer product அமிச்சதுக்கு அப்புறம் you call the delivery applications and get the data. அதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் சம்மரி அனுப்புவோம். அந்த ஆர்டர் சம்மரி அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பாட் ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் பேமெண்ட் லிங்க். அந்த பேமெண்ட் லிங்க் அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா எந்த இன்டர்வென்ஷனுமே இல்லாம 100% ஆட்டோமேட்டடா ஆர்டர் வந்து அவங்களோட POSல கிரியேட் ஆயிடும். வாட்ஸ்அப் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு டிசைன் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்ம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு லீட் ஜென்ரேஷன் நம்ம அதில் பண்ணலாம், இல்லை ஒரு கான்டாக்ட் கலெக்ஷன் நம்ம பண்ணலாம். கலெக்ட் பண்ணுற அந்த டேட்டாஸை வச்சு ஒன் ஷாட்டில் ஒரு ஃபீல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதில் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது. இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அங்கே என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ, அங்கே என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது வந்து ஆட்டோமேட்டடாக இங்கே செக்மெண்ட் உங்கள் ஃபீல்டில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸுமே இங்கே வந்து கிரியேட் ஆயிரும். அந்த பர்டிகுலர் டேட்டை ஃபில்டர் பண்ணி இந்த பர்டிகுலர் டேட்ஸில் என்னென்ன புக்கிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது டேட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணலாம். அந்த ஃபார்ம்லேயே லிஸ்ட் பண்ணி அது மூலிமா வந்து ஒரு அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணி அதுலேருந்து அவங்க அந்த அந்த கஸ்டமருக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அந்த ஃப்ளோ ஃபீச்சருமே காமர்ஸ் மாதிரி தான். ரெட் பஸ்ல வந்து இப்போ யூ கேன் புக் டிக்கெட் இன் வாட்ஸ்அப். ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. மார்க்கெட், செல், சப்போர்ட் ஆல் இன் சிங்கிள் பிளேஸ். ஸோ அதே இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது. உங்களோட கஸ்டமருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் உங்களால் ஒரு சொல்யூஷனை டெவலப் பண்ண முடியும்னா கஸ்டமர் ஈஸியாக உங்களோட சர்வீஸை வந்து அக்சஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ வந்து ரெட் பஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்களோட ஃப்ளோவை கிரியேட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக அவங்களால வாட்ஸ்அப்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ண முடியுது. ஈவன் இஃப் யூ விசிட்டட் டு எனி மெட்ரோஸ் ஆஃப் தமிழ்நாடு, இப்போ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்ஸில் உள்ள மெட்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிக்கெட் புக்கிங் வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறது ரொம்ப விருப்பப்படுறாங்க. எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் திஸ் QR கோட் புக் டிக்கெட் ஆன் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி சிஸ்டம் இருந்தாலும் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த வாட்ஸ்அப் ஃப்ளோ டு கிரியேட் UI ஆன் வாட்ஸ்அப். கெட் கஸ்டமர் அந்த கஸ்டமர்ட்டேருந்து நீங்கள் அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி யூ கேன் சென்ட் இட் பேக் டு யுவர் சிஸ்டம். இல்லை ஐ டோன்ட் ஹவ் எனி சிஸ்டம்ஸ் பட் ஐ வாண்ட் டு கெட் சம் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் கஸ்டமர். இதில் லீட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை சர்வேவாக இருக்கலாம், இல்லை அப்பாயின்மெண்ட் புக்கிங்காக இருக்கலாம். எனிதிங் அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பில் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் ஒன் ஷாட்லேயே வந்து பார்த்துக்க முடியும். சென்னையை பேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் செயினோட ஒர்க் பண்ணோம். அங்கே எப்படின்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அவங்க வாட்ஸ்அப் ஃப்ளோ எங்கே யூஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில சமயம் ப்ராடக்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த ஆன்லைன் ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட்டில் இது ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃப்ளோ யூஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி டேரெக்டாக அதை ஏஜென்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஈஸியாக அந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை நம்மளால் ஒரு குரூப்பாகவும் பார்க்க முடியும். பர்டிகுலர் செக்மெண்ட்டில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குன்னு நம்மளால் அந்த கம்ப்ளைண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். இமீடியட்டாக ரெசல்யூஷன் கொடுக்க முடியும். ஏன்னா டேரெக்டாக அது ஒரு ஏஜென்ட் அசைன் ஆகுது. அந்த ஏஜென்ட் உடனே பார்த்து அதை ரிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வித் இமேஜோட இப்போ அவங்க என்ன ஃப்ளோ எக்ஸாம்பிள் என்ன ஃப்ளோ அப்படின்னா கஸ்டமர் வந்து ரைஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது டேரெக்டாக அந்த கஸ்டமர் நம்பரில் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குன்னு அவங்களோட சிஸ்டம்லேருந்து எடுத்து லிஸ்ட் ஆஃப் ரீசென்ட்லி டெலிவர்ட் ஆர்டர் என்னன்னு காட்டும். அதில் கஸ்டமர் எந்த ஆர்டரை சூஸ் பண்ணுறாங்களோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ காட்டும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸில் எதில் கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி அதோட இமேஜ் அப்லோட் பண்ணி அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னவோ அதை அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் நான் அது என்ன ஆர்டர்னு பார்க்குறேன், அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை. ஒரே இடத்துல லைவாக அவங்களோட ரியல் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கம்ப்ளீட்டாக அந்த டேட்டா வந்து எடுக்க முடியுது. ஸோ இது மூலமாக அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே ஃபாஸ்டராக அவங்களால வந்து டெலிவரி பண்ண முடியும். கஸ்டமர் சப்போர்ட் அதாவது கம்ப்ளைண்ட் வேலிடேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த சேம் டைம் அந்த சேம் டே இன் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் தே ஸ்டார்டட் டிஸ்கஸிங் ஆன் பில்ட் ஆன் வாட்ஸ்அப். உங்களோட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸை வந்து வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
வாட்ஸ்அப்லேயே பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெனி பிஸ்னஸஸ் தே ஸ்டார்டட் பில்டிங் தேர் சொல்யூஷன் ஆன் வாட்ஸ்அப். கரெக்ட். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஈஸி டு அக்சஸ் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸோட சர்வீஸ் நான் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க நம்பர் இருந்தால் போதும். ரேதர் அவங்களோட ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ எனக்கு அதில் போய் தேவையில்லை. எனக்கு ஜஸ்ட் அவங்க நம்பர் இருந்தால் போதும். நான் என்ன விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு விரும்புகிறோனோ இல்லை அவங்கள்ட்ட வாங்கணும்னு விரும்புகிறோனோ நான் எல்லாமே நான் வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம். அந்த ஹோல் இந்த டிஸ்கஷனோட சம்மரியாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அவங்களோட எண்ட் கஸ்டமருக்கு தேவையான கம்ப்ளீட் ஜேர்னியை பில்ட் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் மார்க்கெட் பண்ணலாம், சேல் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன்னா வாட்ஸ்அப்லேயே பில்டும் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா ஜேர்னிலையுமே ஓன் சாட் உங்களுக்கான ஒரு ஈஸி அக்சஸை வந்து அதோட நோ கோட் ஃபீச்சர்ஸாலையும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன் மூலமாகவும் பிஸ்னஸஸ்க்கு கொடுக்கும். ஸோ கனெக்ட், ஆட்டோமேட் அண்ட் சக்சீட் வித் ஓன் சாட்.